லாட்டரியில் பரிசு விழுந்துள்ளதாக கூறி வெளிநாடுகளுக்கு அழைத்து நூதனமான போதைப் பொருட்களை கடத்தும் கும்பலால் பல அப்பாவி மக்கள் சிறை செல்வதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. போதைப் பொருட்களை நாடு விட்டு நாடு கடத்த சர்வதேச போதை கடத்தல் கும்பல் பல்வேறு சட்டவிரோத வழிகளை பயன்படுத்தி வருகிறது. அதில் சமீபத்தில் பயன்படுத்தப்படும் வழிமுறைதான் லாட்டரி. லாட்டரியில் பரிசு விழுந்துள்ளதாகவும் அதனை கம்போடியாவுக்கு வந்து பெற்றுக்கொள்ளுமாறும் இலவச விமான டிக்கெட், தங்குமிடம் மற்றும் சுற்றுலா செல்ல கார் என அனைத்து ஏற்பாடு செய்து தருவதாக ஆசை காட்டி ராஜஸ்தானை சேர்ந்த ஒருவருக்கு போன் வந்துள்ளது. இதையடுத்து கம்போடியா சென்ற அவருக்கு சில ஆயிரம் ரூபாய் லாட்டரி பரிசு தொகையாக கொடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் நாடு திரும்பிய அவரிடம் இந்தியாவில் உள்ள ஒருவரிடம் பார்சல் ஒன்றை கொடுக்குமாறு கேட்டுள்ளனர். அதனை பெற்றுக்கொண்ட அவர் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தபோது சுங்கத்துறை அதிகாரிகள் அவரின் உடைமைகளை சோதனை செய்தனர். கம்போடியாவில் இருந்து கொண்டு வந்த பார்சலில் 3 கிலோ எடையுள்ள போதைப் பொருள் இருந்துள்ளது. இதனையடுத்து அவரை கைது செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் அவர் மீது வழக்கு பதிவு செய்து புழல் சிறையில் அடைத்தனர். இந்த லாட்டரி பரிசு மோசடி மூத்த குடிமக்கள் மற்றும் அதிகம் படித்தவர்களை குறிவைத்து நடத்தப்படுவது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மோசடி கும்பல் வெளிநாடுகளில் இவர்களை கவனிக்கும் விதம், அவர்களின் மீது நம்பிக்கை ஏற்பட்டு அவர்கள் கொடுக்கும் பார்சலை என்னவென்று கூட தெரியாமல் கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. அப்பாவி ஆடுகள் கசாப்பு கடைக்கு செல்வது போல் இலவச சுற்றுலா மோகத்தில் இந்தியா முழுவதும் தங்களை அறியாமல் பல குடும்பங்களை குறிவைத்து இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பல் செயல்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதனால் இப்படி லாட்டரியில் பரிசு விழுந்துள்ளதாக யாராவது போன் செய்தால் அவர்களுக்கு மதிப்பளிக்காமல் போனை கட் செய்வது இந்த மோசடி கும்பலிடமிருந்து தப்பிக்கும் ஒரே வழி என புலனாய்வு இயக்குநரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.